விக்னேஷ் என்ற ஒரு இளைஞனை, அது ஒரு பொறியியல் பட்டதாரியை, பாவம் கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து பிஇ முடிச்சிருக்கான், அவனை குற்றவாளியாக ஆக்கியது டாக்டர் பாலன் அப்படிங்கிறதுல நான் வந்து ஆணித்தரமான கன்சிடர்டு வியூ எடுக்கிறேன். ஆணித்தரமா இருக்கேன், அந்த கருத்தை நான் மாறுபடுறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஆர்டிகல் 21 பிரகாரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது என்பது அவருடைய உரிமை. அது யாரும் மறுக்க முடியாது. இட்ஸ் அன்ஃபெட்டர்ட் ரைட். அப்போ ஒரு அரசு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்தல அப்படின்னா அரசே கிடையாது. மனசாட்சியோடு சொல்லுங்க, ஒவ்வொரு அரசு மருத்துவரும் நீங்க வாங்கக்கூடிய பொதுமக்கள் பப்ளிக் எக்ஸெக்யூட்டிவ் சம்பளத்துக்கு நீங்க மனசாட்சிப்படி உழைக்கிறீங்க. என்ன அரசு மருத்துவமனையில் வந்து பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸும் மெடிக்கல் ஸ்டாஃப் சிகிச்சை அளிக்கிறாங்க? யாரும் கிடையாது. கடுகடுன்னு இருக்க வேண்டியது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பணி நிமித்தம் அதிகமா இருக்கா, வேலை செய்ய முடியல, ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. ஏற்கனவே 2011 தூத்துக்குடியில் இஎஸ்ஐ டாக்டர் வந்து குத்துனால பொண்டாட்டி பிரசவத்தில் பொண்டாட்டியும் போயிட்டா பையனும் போயிட்டா, ஞாபகம் இருக்கா இல்லையா? பாலாஜெகனானுடைய அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ மச்சினியோ மாமனோ தம்பியோ தங்கச்சிக்கோ இது மாதிரி ஆச்சுன்னா அவன் பேசாம இருப்பானா? சர்ஜிக்கல்ல போய் பாருங்க, ஒரு சிரிஞ்சோட விலை ₹1.25. டிஸ்கோவானா 60 பைசா ஒரு சிரிஞ்சு. எத்தனை ரூபாய்க்கு விற்கிறீங்க? ஒரு ட்ரிப் கொடுக்குறீங்கல்ல, ₹8 ₹10. எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? ஐவி செட்டு போடுறீங்க, ஐவி செட்டு ₹12. பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று போடுவீங்க, ஐவி செட்டு சின்னதாக ஒன்று போடுவீங்க, பட்டர்ஃப்ளை நீடி, அது வந்து ₹8. எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லேபுக்கு அனுப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன், எடிட் பண்ணாமல் போடுங்க, மக்களுக்கு பதில் எடிட் பண்ணிடாது. எனக்கு எவன் கமெண்ட்ஸ் எவ்வளோ எப்படினாலும் போட்டுருவாரு, போட்டுட்டும் பூஜிவாரு தூண்டட்டும், என் கடன் சட்டப்பணி செய்து உண்மையை சொல்லித்தான் ஆகும். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே ஒரு பேசுபொருளான ஒரு விஷயம், முக்கியமாக ஏன்னா அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் பரவின ஒரு விஷயம், அந்த கிண்டி கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை, நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடந்த ஒரு நிகழ்வு. வெரி பேத்தட்டிக் இஷ்யூ. ஏன்னா வந்து ஒரு அடித்தட்டு மக்களும் போய் அணுகிற ஒரு இடம் தான் அரசு மருத்துவமனை அப்படிங்கிறது. அங்கே வந்து ஒரு பெண்மணிக்கு, பிரேமா அப்படின்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தவறான சிகிச்சை அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவருடைய மகன் வந்து அந்த டாக்டரை தாக்கின ஒரு சம்பவம். அது ஒரு பக்கம் அந்த தாக்கின அந்த இளைஞர் மேலே வழக்கு பதிவுலாம் செய்யப்பட்டு அவர் இன்ஜினியரிங் பட்டதாரி, இப்போ ப்ரொஃபஷனல் கிராஜுவேட், அவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறார். ஸோ இந்த விவகாரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தவறான சிகிச்சை அளித்ததா இல்லையாங்கிறத பின்னாடி பார்த்துப்போம். விக்னேஷ் என்ற ஒரு இளைஞனை, அது ஒரு பொறியியல் பட்டதாரியை, பாவம் கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து பிஇ முடிச்சிருக்கான், அவனை குற்றவாளியாக ஆக்கியது டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறதுல நான் வந்து ஆணித்தரமான கன்சிடர்டு வியூ எடுக்கிறேன். ஆணித்தரமாக இருக்கேன், அந்த கருத்தை நான் மாறுபடுறேன். விக்னேஷ் வந்து டாக்டர் பாலாஜியை தாக்கினது வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது. we cannot justify. தாக்குதல் என்பது சட்டத்திற்கு புறம்பானது, அது வந்து நம்ம நியாயப்படுத்த முடியாது. புரியுறதா? பட் காமன் மேன் நினைப்பாங்க, தாக்குதல் நடத்திட்டாங்க உடனே குற்றவாளி அப்படி. தாக்குதல்லே வந்து சடன் ப்ரொவகேஷன் இருக்கு, இன்டென்ஷன் இருக்கு, மோட்டிவ், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு கிரிமினல் லா ஆர்டிகுலேட் பண்ணவங்களுக்கும் கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கேஸ் நடத்துகிற வக்கீலுக்கு தான் தெரியும் இதெல்லாம். ஸோ அவர் டாக்டர் பாலாஜியை வந்து தாக்கியது அப்படிங்கிறது வந்து ஒரு அஃபென்ஸ், அது இல்லைன்னு சொல்ல, அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலை. இருந்தாலும் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து இப்போ 84 எடுத்தீங்கன்னா வெறும் 5 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. எம்எம்சி மதுரை, எம்எம்சி மெட்ராஸ், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. டாக்டர்ஸ் பற்றாக்குறை இன்டேக்கே எடுத்தீங்கன்னா 300-400 மேலே கிடையாது. அதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் அனாட்டமி 1, ஃபிசியாலஜி 1, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது 50% 60% விழுந்துருவாங்க.
பிரேக் சிஸ்டம்லாம் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈவன் தோ வந்து அதாவது 3 ப்ரொஃபஷன் இந்தியாவில் ஆக்ட் உள்ள ப்ரொஃபஷன். ஒன்று எங்கள் அட்வொகேட் ஆக்ட் 1961 அட்வொகேட்டை வரைமுறைப்படுத்துகிற ஒரு சட்டம். ரெண்டாவது மருத்துவர்களுக்கு ஒரு சட்டம், அது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காது, பட் சில விஷயங்கள் அதில் இருக்குது. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட். 3 ப்ரொஃபஷனல் சட்டம் இருக்குது உங்களுக்கு. இந்த அரசு கணக்காளர்கள், ஐ மீன் ஆடிட்டர்ஸ், நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அரசு வழக்கறிஞர்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஈவன் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட் அப்படிலாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கவுன்சில்ஸ் அவங்க எங்கேஜ் பண்ணுறாங்க. நானே சில ஸ்டேட்டுகள் ஆர்கியூ கவுன்சில்ஸ். அந்த மாதிரி அரசு பதவியில் இருந்து அந்த சம்பளத்தை நம்ம ஒரு பைசா ரிட்டையர்மெண்ட் வாங்கினா கூட தனியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருந்ததுனால தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொள்கை அளவில் ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க. அவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது. ஓகே. அதுலேயும் என்ன கொண்டு வந்தாங்கன்னா வந்து இந்த அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாம் யாரும் தெரியாது. அதனால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஐ நோ வெரி வெல்ங்கிறதுனால, வெல் எஸ்டாப்ளிஷ்ங்கிறதுனால சொல்கிறேன். ஐ ஹேவ் த ரைட்ஸ். அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, பெத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, சோஷியல் ப்ரிவென்டிவ் மெடிசன், இதெல்லாம் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ். இந்த டாக்டர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ண வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்பிஏ கொடுத்துருவாங்க, நான் ப்ராக்டிஸ் அலவன்ஸ். அப்போ 84, 88 ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா. இப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போல்லாம் 10,000, 20,000 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் காலேஜஸ் அதிகமாகுது, டாக்டர்ஸ் அதிகமாகறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரஷ்யா, உக்ரைன் அங்கெங்கெல்லாம் போய் மெரிட் இல்லாதவரெலாம் அங்கே போய் ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு கோர்ஸை எம்டிம்பாங்க அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து எஃப்எம்ஜி எழுதி அவனும் டாக்டர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஆர்டிகல் 21 பிரகாரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது என்பது அவனுடைய உரிமை. அதை யாரும் மறுக்க முடியாது. இட்ஸ் அன்ஃபெட்டர்ட் ரைட். அப்போ ஒரு அரசு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்தலை அப்படின்னா அரசே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் வந்து அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி யார் அப்ரோச் பண்ணுறாங்க? பிலோ பாவர்ட்டியில் உள்ளவங்க, அடித்தட்டு மக்கள் தான். அடித்தட்டு மக்களும் அப்ரெஸ்டு, டிப்ரெஸ்டு, சப்ரெஸ்ட் இவங்க தான் போகிறாங்க. பாவப்பட்ட மக்கள் தான் அப்ராணி சப்ராணி தான் போகிறாங்க. அதாவது இப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு ஃபீவர் அப்படின்னு போகிறீங்க, ஒரு டாக்டர் போகிறீங்க, இன்றைக்கெல்லாம் மினிமம் 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா, 1000 ரூபா கன்சல்டேஷன் ஃபீ இல்லாமல் நீ யாரையும் பார்க்க. ஒரு ஃபீவரே வந்து 10 நாளைக்கு அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கான். அவனுக்கு எதுவுமே தெரியல. முதல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான், அப்புறம் அவனுக்கு என்னன்னு தெரியல, அப்புறம் லேபுக்கு அனுப்புகிறான், அப்புறம் கொடுக்குறான், அப்புறம் ஃபைனலாக தான் டைஃபாய்டுமா இல்லை பேராடைஃபாய்டுமா இல்லை வைரல் ஃபீவருமா இல்லை மலேரியாமா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து இவன் மெடிசன்ஸ் இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண இருமல் மருந்து வாங்குறாலும் 150 ரூபா, 250 ரூபா எல்லாம் வாங்க முடியும். 50 ml 60 ml தான் இருக்கும். 2 டோஸ் குடிச்சா முடிஞ்சு போச்சுட்டாங்க. அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக ப்ரைவேட் கிளினிக், சாதாரண ஒரு தலைவலி காய்ச்சல்னு போனாலே ஒரு 3000 ரூபா, 4000 ரூபா எல்லாமே இன்றைக்கி நீங்கள் போக முடியாது. மக்கள் என்ன பண்ணுவான்? அதுக்காக தான் அங்கே போகிறான். அங்கே தானா போட்ட மதம் தான் கொடுக்க போகிறான். பிராண்டட் மெடிசன் கொடுக்க போகிறது கிடையாது. பேராசிட்டமால் கொடுக்க போகிறான், சல்ஃபாமெத்தோசம், ட்ரைமெத்தாக்சோல் கொடுக்க போகிறான், இல்லைன்னா ஆம்பிசிலின், அமாக்சிலின், ஒன்ஸ் டெட்ராசைக்ளின், இப்போல்லாம் டெராமெசின்லாம் இல்லை. இவ்வளோ தான் மேட்ரு. வயிற்று வலி தான் அசில் காமனாக கொடுத்துட போகிறோம். பிசிடி, எஸ்சிடி, எஃப்எஸ்சின்னு இதுதான் எங்கே இருக்க போகிற மெடிசன்ஸு. அப்போ ஒரு அடித்தட மக்கள் வருகை தந்து அங்கே சிகிச்சை பெற வரவங்கள்ட்ட வந்து நீங்கள் எவ்வளோ கனிமாக நடக்கணும். ஏன் அப்படின்னா மருத்துவர்கள் வந்து, அரசு மருத்துவர்கள் வந்து காசு வாங்கிட்டு தானங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அது பொதுமக்கள் பணம் தானே. நீங்கள் சொன்ன அந்த சில ஆக்ட்ஸ் சொன்னீங்க, அவங்களோட ஓத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள், அதான் அதன் அடிப்படையில் இல்லை அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதான் அரசு மருத்துவ தவறு நடக்குது. பாயிண்ட் நம்பர் 1 வந்து நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. யூ ஆர் கெட்டிங் காம்பன்சேஷன் இல்லையா? நீங்கள் சேலரி வாங்குறீங்க, அதுவும் என்னன்றீங்க லேக்ஸுக்கு மேலே வாங்குறீங்க. சாதாரணமாகவே லேக்ஸு. இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ப்ரொஃபஸர் ஹெச்ஓடினா 1.5 லட்சம் மாதிரி வாங்குறீங்க. ஒரு பைசா நீங்கள் வாங்காமல் நீங்கள் ஹானரபிள் டாக்டர் ஜெயலலிதா ஒரு பைசா சேலரி வேணும் மாதிரி நீங்கள் ஒரு பைசா சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சேவைன்னு சொல்லலாம். நீங்கள் செய்வது சேவை கிடையாது. மனசாட்சியோடு சொல்லுங்கள். ஒவ்வொரு அரசு மருத்துவரும் நீங்கள் வாங்கக்கூடிய பொதுமக்கள் பப்ளிக் எக்ஸெக்டிவ் சம்பளத்துக்கு நீங்கள்
மனசாட்சிப்படி உடைக்கிறீங்களா? ஜீரோ தான். எல்லாரையும் சொல்லிட முடியாது, எல்லாருமே ஜீரோ தான். ஓப்பனாக நான் சொல்கிறேன். மனசாட்சி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவம் இது வந்து வெளியில் வந்த விஷயங்கள். நீங்களே நாளைக்கு ட்ரீட்மெண்ட் போங்க, நீங்கள் நிருபர்னு போகாதீங்க, போய் பாருங்க. அதாவது நம்ம இது சீட் கொடுக்குறான் பாருங்க, ரிஜிஸ்டர் பண்ணி டோக்கன் கொடுக்குற, அதுலேருந்து ஆரம்பிங்க. அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ரேடியாலஜிலேருந்து சோனாலஜிலேருந்து சிடி எம்ஆர் எல்லா கதைக்கும் போங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். படுற பாடு இருக்கு பாருங்க, சாதாரண மக்கள் படுற பாடு இருக்கு பாருங்க, அது சொல்லி மாளாது. ஏன் அந்த சாதாரண நர்ஸு கூட சிரிச்சு இன்முகத்தோட எந்த அரசு மருத்துவமனையில் வந்து பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸும் மெடிக்கல் ஸ்டாஃப் சிகிச்சை அளிக்கிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் கிடையாது. கடுகடுன்னு இருக்க வேண்டிய. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பணி நிமித்தம் அதிகமா இருக்கா, வேலை செய்ய முடியல, ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. லீகலி மவுண்டன் டியூட்டி, சம்பளம் வாங்குகின்ற நீங்கள் பொறுமையாக பேஷண்ட் ட்ரீட் பண்ணலன்னா அது ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட். சிவில் சர்வன்ட் கான்டக்ட் ரூல்ஸ் விக்னேஷ் என்ன பண்ணியிருக்கணும், விக்னேஷ் இஷ்யூ எடுத்துங்க. இல்லை என்ன நடந்திருக்கு, அவரும் அவங்க அம்மாவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். அவங்களுக்கு ஏதோ கார்சினோமா, அது என்ன இது லுக்கீமியாவை என்ன ஏதோ ஒரு கார்சினோமா, ஒரு கேன்சருக்கு போகிறாங்க. அந்த ஆன்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட்மிட் பண்ணுறாங்க, எல்லாம் கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேன்சர்னாலே பெயின் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி செல்ஸு, பல விஷயங்கள் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்லாம் ஆகும், பொறுக்க முடியல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு கேட்குறான். அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நீ டிஸ்சார்ஜ் பண்ணிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க போல். அவன் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான், ப்ரைவேட் ஆன்காலஜிஸ்ட்டை போகிறான். அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஈவன் அந்த எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க கேட்பாங்கல்ல, கிண்டிக்கு போனேன், கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞர் பேரையே ஸ்பாயில் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். ஆமாம், நான் சொல்கிறேன், கலைஞர் கருணாநிதி பேரை ஸ்பாயில் பண்ணுறாங்க அவங்க. எப்படி இருக்கணும், அவன் பார்த்துட்டு எங்கேப்பா போனேன், எங்கெல்லாம் போனேன், அது மாதிரி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு போனேன், ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் டிஸ்சார்ஜ் நம்பர்லாம் பார்க்குறான். இல்லை இந்த மெடிசன் வந்து உங்கள் அம்மாவுக்கு எதிர்விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதாக சொல்கிறாங்க. அவன் அதை சொல்லாமல் விட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தான்னா இவனுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ இவனை தூண்டி விட்டது யார் அப்படின்னா அந்த ப்ரைவேட் டாக்டர் தான், ப்ரைவேட் ஆன்காலஜிஸ்ட். அவர் தான் A1 இந்த வழக்குலேயே. ஓகே, அடுத்தது போகிறார், போய் இது மாதிரி நான் வேறு டாக்டர் போய் பார்த்தேன். இல்லை, இந்த எடுத்துக்கிட்ட இந்த மருந்துகள் உங்களுக்கு பக்க விளைவை இல்லை, நீங்கள் ஏற்கனவேன்றது தவறா, சட்டத்தின் தவறா? இதற்கு முன்னாடி நீங்கள் சட்டத்தின்படி தவறு கிடையாது பிரதர். அப்போ தூண்டி, அப்போ அடுத்த டாக்டர் தவறு. நீனும் டாக்டர், அவனும் டாக்டர், அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். அப்போ நீ கொடுக்கும்போது அவனுக்கு வந்து அவங்களே வந்து கேன்சருங்கிறவங்க வந்து லைஃப் வந்து உங்களுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணப்பட்ட ஒரு பேஷண்ட்ஸ். கேன்சர் பேஷண்ட்னால லைஃப் வந்து ஒரு அளவு டிட்டர்மைன் பண்ணது தான், இவ்வளோ நாள் தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு ஒரு நார்மலாகவே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே. உங்களுக்கு தள்ளி போடலாமே தவிர நீங்கள் க்யூர் பண்ண முடியாது. கேன்சர் கேனாட் பி க்யூர்டு, இது இன்க்யூரபிள். இது அப்போ அவனே ஒரு பையன், தாய் தான் இருக்காங்க, அவன்கிட்ட போய் நீங்கள் சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாகுது. அவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சால் கூட அந்த ப்ரைவேட் ஆன்காலஜிஸ்ட் வந்து மனசில் வச்சுக்கிட்டு, இல்லை எல்லாம் ஆன்காலஜிஸ்ட் தானே, எத்தனை ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, நீ ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்கலாம் அந்த டாக்டர் பாலாஜி ஜெகநாதனை, என்னையா ட்ரீட் பண்ணி கொடுத்தனு கூட கேட்டிருக்கலாம், தவறு கிடையாது, எல்லாம் ஒரே ப்ரொஃபஷன் தானே. அவனை தூண்டி விடுறாரு. அவன் நேராக அங்கே போகிறான், போய் என்ன கேட்குறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா அட்மிட் ஆனாங்க, சிகிச்சை சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் ப்ரைவேட் டாக்டர்ஸ் போனேன், ரொம்ப வலியால் துடிக்கிறாங்க, கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் சைடு எஃபெக்டை வந்து ஏற்படுத்தணும்னு இந்த டாக்டர் சொல்கிறாரு. அப்போ அவராவது என்ன பண்ணியிருக்கணும், டாக்டருடைய நம்பரை வாங்கிட்டு இருப்பா நான் கேட்குறப்பா அப்படின்னு பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு சிட்டிசன், நீ அரசு மருத்துவமனையில் சம்பளம் வாங்கிட்டு நீ வேலை பார்க்குற, சும்மா ஒன்றும் வேலை பார்க்கல, சேவை கடவுள்னா நீ கடவுளும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அ பப்ளிக் சர்வன்ட், யூ ஆர் அ ஹியூமன் பீயிங், அண்டர்ஸ்டாண்ட். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அந்த டாக்டரை கூப்பிட்டு ஏன்பா இது மாதிரிலாம் சொன்னப்பா, நாங்கள் கேட்டதான மெடிசன்ஸ் கொடுத்துருப்போம், அது ஒரு ஸ்டேஜ் மாறி இது மாதிரி ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது சொல்லி தொலைச்சிருக்கணும். உடனே அவனை பார்த்து நீ யார், நான் டாக்டர், நீ டாக்டர். ஸோ அந்த இடத்துல பொறுமைன்னு இருந்திருந்தா, பொறுமை வேணும், ப்ளீசிங் பர்சனாலிட்டி வேணும், எரிஞ்சு வந்துடக்கூடாது. அப்போ அதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உனக்கு வந்து ஃபீஸை கொடுத்துட்டு ஹேண்டில் பண்ண மாதிரி பேசுவியா? நீ அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கான், இப்போனே கிண்டியில் வந்து பைசா தான் வாங்குறாங்க பிரதர்.
என்டி ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது கிடையாது. ஸ்கேனுக்கு வாங்குறான், லேபுக்கு வாங்குறான், எல்லாத்துக்கும் வாங்குறான். நீங்கள் இந்த வார்டில் இருக்கிறது கூட வார்டு கூட சார்ஜ் பண்ணுறான். ஃப்ரீயாலாம் கிடையாது. கன்சியூமர் ஆக்டில் கம்ப்ளீட்டாக அது வரும். ஸோ தட் அவர் ஹேண்டில் பண்ணியிருந்து என்ன பண்ணியிருக்கணும், கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். நீ டாக்டர் நான் டாக்டராடா அப்படின்னு அவனை பிடிச்சி அந்த ஃபைல் தூக்கி எரிஞ்சு அவனை கேவலப்படுத்தி அசிங்க. அவனு ஒரு ப்ரொஃபஷனல் கிராஜுவேட். நீ எம்பிபிஎஸ்னா அவனும் பி, நீயும் ப்ரொஃபஷனல் அவனும் ப்ரொஃபஷனல். வாட் இஸ் தேர் இன் இட்? ஒரு யங் ஏஜ், அம்மா போயிடுவாளோன்னு பயம் அவனுக்கு, வழியால் துடிக்கிறாங்க. ஸோ அவன் போகிறான். அதில் தான் சடன் ப்ரொவகேஷன் ஆகி ஒரு அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணும்போது அவன் ப்ரீ பிளான்டாக கத்திலாம் கொண்டு வரல, அங்கே இருந்த கத்தி தூக்கி குத்துறான். இது நீங்கள் மறந்துட்டீங்க பிரதர் எல்லாருமே, அது ஒரு இஷ்யூவை மறந்துடுறீங்க. ஏற்கனவே 2011 தூத்துக்குடியில் இஎஸ்ஐ டாக்டர் வந்து குத்துனால பொண்டாட்டி பிரசவத்தில் பொண்டாட்டியும் போயிட்டா பையனும் போயிட்டா, ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாரும் மறந்துட்டாங்க. 2011 தூத்துக்குடியில் ஒரு ஃபிஷர் மேன் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறான். ஒய்ஃபும் போயிடுறா பிரசவத்தில், குழந்தையும் போயிடுது, பிடிச்சிடுறான். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2011 எல்லா டாக்டர்ஸும் போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த இஷ்யூவில் டாக்டர் பாலாஜியை வந்து அவன் தாக்கினான் அப்படின்னா அவனை தாக்க வைத்தது இவர் தான். கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு அரசு மருத்துவத்தில் பொறுப்பு இருக்கணும். டாக்டர்னா என்ன என்ன குவாலிட்டி சொல்லுங்க. வாட் ஆர் த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. எட்டிக்வேட் என்ன குவாலிட்டிஸ்? முதல்ல ப்ளீசிங் பர்சனாலிட்டி இருக்கணும். உனக்கு வந்து என்ன இரக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும். அவனே வந்து வைத்தியத்திலோட வரான், ட்ரீட்மெண்ட்டுக்கு வரான், அவனை பார்த்து எரிஞ்சு எல்லாரும் எரிஞ்சு போயிடறாங்க. பிரதர் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்து எல்லாரும் சிடுமூஞ்சித்தனமாக எரிஞ்சு போயிடறாங்க. அங்கே காசுக்கு விட்டு எரிஞ்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இதே டாக்டர் பாலாஜி தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வந்துள்ளான்னு சொல்லி ஒரு பாய் வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஏதோ பெட்டிஷன் அனுப்பிச்சு தான் கேள்விப்பட்டேன். அப்போ அதே தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேஷண்ட்டு கன்சல்ட் பண்ணுறான், பைசா கொடுத்துன்னா அவன்கிட்ட போய் எரிஞ்சு விடுவியா, ஃபைல் தூக்கி எறிவியா? எரிய மாட்டேல்ல. இவன் அப்புறானே அப்போ ஏன் சம்பளம் வாங்குற? சம்பளம் திருப்பி கொடு. ஸோ டாக்டர் பாலாஜியை வந்து தூண்டி விட்டு அவனுடைய சுயநினைவை இழக்க செய்து அவன் தாய் போயிட்டானா என்ன பண்ணுவான்? அவன் அம்மா போயிட்டா முடிஞ்சு போச்சு. நான் கேட்குறேன், இதே பாலாஜகனானுடைய அம்மாவோ அப்பாவோ ஒய்ஃபோ மச்சினியோ மாமனோ தம்பியோ தங்கச்சிக்கோ இது மாதிரி ஆச்சுன்னா அவன் பேசாமல் இருப்பானா? அவர் பேசாமல் இருப்பார். அவர் இல்லை, ஆனால் இதே ஒரு விஷயம் அவரு போய் கேட்க மாட்டாரா? அடுத்த டாக்டர் என்னையா ட்ரீட்மெண்ட் கொடுத்த என் ஒய்ஃபுக்கு, வாட் ட்ரீட்மெண்ட் யூ ஹவ் கிவன், வாட் வாஸ் ட்ரக்கு ப்ரிஸ்கிரைப்டு, என்ன டயக்னோசிஸ் கேட்க மாட்டார் அவர். நம்ம சேனல் சைடில் இருந்தே அந்த ஹாஸ்பிட்டல் வட்டாரத்தில் கேட்கும் பொழுது அவர் ஒரு நல்ல மனிதராக தானே அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருந்தாங்க. பாலாஜி ஒரு நல்ல தன்மையான மனிதர் தான் சொல்லியிருந்தாங்க. ஏங்க தூக்கி விசிறி எரிஞ்சு அவனை காயப்படுத்துறதுனால தானேங்க அவன் சடன் ப்ரொவகேஷனில் அவர் அட்டாக் பண்ணியிருக்கான். நீங்கள் வட்டாரங்களை விடுங்க. அந்த நீங்கள் கேமராவை பார்த்தீங்களா? அந்த இது எந்த கேமராவை பார்த்தீங்களா? சர்வீலன்ஸ் கேமரா கோர்ட்டில் கேட்பாங்கல்ல. இவன் முதல் நாள் போயிருக்கான் இல்லைங்க, அது டாக்டர் பாலாஜி அவரை பார்த்து அவர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான்ல. அப்போ நடந்தது ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் இருக்கும்ல. அடுத்த நாள் கத்தியால் குத்த போன ஃபுட்டேஜ் இருக்கும்ல. யாரா என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா அட்மிட் பண்ண டேட்லேருந்து ஃபுட்டேஜ் எடுத்தீங்கன்னா கதை தெரியல, போனாங்களா வந்தாங்களான்னு தெரிஞ்சிருக்கும்ல. அதை பற்றி உங்கள் வட்டாரங்களை விடுங்க. இல்லை, அதை பற்றி வெளியில் பேசவே இல்லையோ இப்போ? எது இந்த நீங்கள் சொன்ன சிசிடிவி? ஆமாம், யாரும் பேசலையே, எல்லாம் பயப்படுறாங்க. அது ஆனரபிள் டாக்டர் அம்மா இல்லையே, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, பயப்படுறாங்கல்ல. ஓட்டு என்ன வைங்க, ஓட்டு வாங்கி போனால் போகுது. நீ கவர்மெண்ட்டில் நாங்கள் தமிழக அரசு வந்து பெரிய பெரிய மாட மாளிகை மாதிரி ஹாஸ்பிட்டலில் கட்டலாம், கோபுரம் மாதிரி ஆஸ்பத்திரியை கட்டலாம், ஃபாரின்ல எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து இறக்கலாம், லேக்ஸ் அண்ட் க்ரோஸுக்கு. அதாவது கண்ணியத்தோடையும் கடமையோடையும் அன்போடையும் இறக்க உணர்வோடையும். அதனால தானே கிறிஸ்டியன் மருத்துவமனைக்கு எல்லாரும் போவாங்க. மிஷின் ஹாஸ்பிட்டல் நடத்துவாங்களே சிஎஸ்ஐயில், அங்கெல்லாம் போய் பாருங்கள், எப்படி எரிஞ்சு விட விட மாட்டான். ஓகே. ஸோ இந்த விஷயத்தில் சார் இன்னும் அதனால நீங்கள் வட்டாரங்கள் சொல்கிறது வேற. இவனை வந்து தூண்டி விட்டு இவனை கண்ணாப்புண்ணான்னு திட்டி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு அவனை மிரட்டினதுனால தான் இவன் வந்து வெறுத்து போய் அடுத்த நாள் போகிறான். அவர் மறுபடியும் அதே பேசுகிறாரு, அவன் அட்டாக் பண்ணுறான். ஓகே. அப்போ இந்த இடத்துல மருத்துவர் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன சட்ட ரீதியாக? அதாவதுங்க, விக்னேஷ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வன்முறையை கையாண்டிருக்கக்கூடாது, காந்திய வழியில் போயிருக்கணும், நேதா சுபாஷ் சந்திர போஸ் வழியில் போயிருக்கக்கூடாது. வன்முறை ஆயுதம் கிடையாது. பட் அவனுடைய ஏஜ்,
அவர் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்டே பண்ணியிருந்தா கூட இவன் என்ன பண்ணியிருக்கணும், நம்பர் 1 அந்த பர்டிகுலர் டைரக்டருக்கும் அந்த டாக்டருக்கும் ஒரு வக்கீலை பிடிச்சி வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங். அந்த காப்பீஸை வந்து டிபிஹெச் கொடுத்துருக்கணும், டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், ஹெல்த் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அதுக்கப்புறம் தனியாக வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்லையும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்லையும் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். மனித உரிமை மீறல் இது, அங்கே கூட போய் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன்லேயோ இல்லை நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்லேயோ, இல்லை நேர போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்போ பாரதிய நியாயா சன்ஹிதா ஈக்குவலண்ட் ஐபிசியில் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் டாக்டர் மேலே ஒரு தவறான சிகிச்சை அளிச்சிட்டாரு, இவர் கொடுத்த மருந்துனால பக்க விளைவு ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு பெட்டிஷனாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவன் எடுக்கிறானோ இல்லையோ ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். இதுக்கு ஒரு படி மேலே போய் நான் இன்னொரு டாக்டரை போய் பார்த்தேன், அந்த டாக்டரையும் பார்ட்டியாக சேர்த்து அவர் இந்த மாதிரி தவறான சிகிச்சையை கொடுத்துட்டாரு, அவர் கொடுத்த மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண, அவர் கொடுத்தனா ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் வந்து சைடு எஃபெக்டை உண்டு பண்ணுதுன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இந்த டாக்டர் வந்து இப்படி கொடுத்தாருன்னா நோயாளிகள்லாம் போயிடுவாங்க, இது உடலோடு விளையாடக்கூடிய விஷயம். அதனால் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் வந்து மருத்துவ பணி சேவை இல்லை, மருத்துவ பணி செய்வதற்கு ஒரு காம்பிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னு மெடிக்கல் போர்டை கான்ஸ்டியூட் பண்ணி எக்ஸாமின் பண்ணுங்கன்னு ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, எக்ஸலண்ட்டாக போயிருக்கு. இந்த மாதிரி சட்டத்தில் உள்ள வழிகளை அவர் அது இதுக்கு அப்புறம் என்னென்னா அரசு மருத்துவர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாடு சிவில் சர்வெண்ட் கான்டாக்ட் ரூல்ஸில் வந்துடுறாங்க. ஸோ டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனில் 17A அவர் கமிட் பண்ணியிருக்காரு, அவர் சஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் விசாரணை நடந்து 17B டிஸ்மிஸே பண்ணணும். இது வந்து கிராஸ் அண்ட் கிரேவ் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட், அதாவது லீகலி பவுண்டட் டியூட்டி. நீங்கள் வந்து டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி பண்ணியிருக்கீங்க. ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண தெரியல உங்களுக்கு, ஒரு பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ண தெரியல, ஃபைலை தூக்கிறீங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியதானே அது, உனக்கு தெய்வமே அந்த ஃபைல் தானே. இதெல்லாம் செய்யாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சடன் ப்ரொவகேஷனில் இவர் போய் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. ஒரு அசால்ட் ஆகிருக்கு. அவரும் பெரிய இன்ஜுரி ஒன்றும் கிடையாது, சிம்பிள் இன்ஜுரி தான், வெளியில் வந்துட்டார், டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். இவர் உள்ள வைக்கிறதுக்கு மூவாந்தரமே கிடையாது. சரியான வக்கீல் அப்பீல் ஆனால் இன்ஜூர்ட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரே ஒரு கிரவுண்டில் இவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டாக இந்த நகர்வுகள் நடக்க ஆமாம். அடுத்தது வந்து அதே எந்த கோர்ட் ரிமாண்ட் பண்ணுதோ அந்த ரிமாண்ட் பண்ண கோர்ட்டில் 480 BNSS ஆக்டில் பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அங்கே ஒரே கொஸ்டின் தான் வரும், இன்ஜூர்ட் டிஸ்சார்ஜா இல்லையா. மற்ற விஷயங்கள்லாம் இங்கே எடுபடாது, ஒரே கொஸ்டின், காயப்பட்டு உள்ளே இருக்காரா இல்லையா, அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார், அவருக்கு எதுவும் நல்லா இருக்காது, ரைட், பெயில் ரிலீஸ் பண்ணி அதை கையெழுத்து போடு, எவ்ரிடே 10 AM மறு உத்தரவு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடு. அதுக்கப்புறம் நீ குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும். தாக்கல் பண்ணி அது விசாரணைக்கு வரும்போது இந்த டாக்டரை, அந்த டாக்டரே அவங்க வந்து அரசாட்சியை சேர்க்கணும். எந்த டாக்டரை, யார் வந்து இவர் தூண்டி விட்டாரோ, தவறான சிகிச்சை அப்படின்னு சொன்னார் இல்லையா அவர், அவரையும் பார்ட்டியாக சேர்க்கணும், அவரையும் அரசு தரப்பு சாட்சியாக சேர்க்கணும். சேர்த்து உங்களுக்கு கோர்ட்டுக்கு வந்ததுன்னா என்ன நடக்கும்ன்றீங்க நீங்களே சொல்லுங்க. இவரை குறுக்கு விசாரணை, இவரை பற்றி எல்லா விஷயங்களும் வெளியில் வரும் இல்லையா, ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இப்போ ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் இல்லை, கிராஸில் வந்து இவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார், அந்த ஃபுட்டேஜ் கொடுங்க, இந்த ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்கும்போது ஹானரே கேட்கலாமே. ஹானர், நீங்களும் மனிதர்கள் தான். ஹியூமன் டிசிஷன்ஸ் வந்து எப்போதுமே வந்து கரெக்ட் நீங்கள் சொல்ல முடியாது. ஆல் ஹியூமன் டிசிஷன்ஸ் தான் நெய்தர் கரெக்ட் நாட் ராங். எதுவுமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் கரெக்டு ராங்னு சொல்ல முடியாது. என்றைக்கு ராங்காக கூட நம்மளுடைய முடிவுகள் இருக்கலாம். அந்த ப்ரொபேஷன் ஆஃப் நன்னடத்தை சட்டத்தில் வந்து அவனை மன்னிச்சு அவன் ரெமாஸ் அவன் கொடுத்தானா அவனை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வருஷம் நன்னடத்தை அலுவலர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் ஜெயிலில் இருப்பார், ஒரு மாவட்டத்துக்கு இருப்பார், கண்காணிப்பில் விட்டு விடுதலை பண்ணிட்டு போயிடலாம் அவருடைய சூப்பர்டென்டன்ஸ். இவ்வளோ தான் நடக்குமே தவிர இதில் வந்து நீங்கள் இந்த வழக்கெல்லாம் நடத்தி தண்டனைகள்லாம் அவருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, கிரீவியஸ் சைட் போட்டிருக்கு, அது போட்டிருக்கு, இதுக்கு 1 வருஷம், அதுக்கு 2 வருஷம், அதுக்கு 7 வருஷம், இதுக்கு 10 வருஷம். அவர் மெடிக்கல் ஆக்ட்னு தனியாக அந்த கொரோனாவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்ட் போட்டாங்க, மருத்துவ பணியாளர் அட்டாக் பண்ணால் அதுக்கு 3 வருஷம் தண்டனைன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் உள்ள 10 வருஷம் போயிடுவோம் அப்படின்லாம். வழக்கை நடத்தும் போது வழக்கை சரியாக நடத்தி எதனால் ஏதுனால, அதாவது எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம்னா 4 இருக்குங்க.
முதல்ல மோட்டிவ் இருக்கணும். இல்லை மோட்டிவே கிடையாது, இன்டென்ஷனே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன், அப்புறம் தான் அட்டெம்ப்ட். ஒரு தாய், அவனுக்கு தாய்ங்கிறது அவனுக்கு முக்கியம். ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தீங்கன்னு கேட்க ரைட்ஸ் இல்லைங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக போகிறீங்க, என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன டயக்னோஸ் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்களா உங்களுக்கு? எவனா ஒருத்தன் சொல்லுவானா சொல்லுங்க? ஏய், நான் டாக்டர் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம். அதாவது இப்போ கூட இப்போ மத்திய அரசே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கிளியர் கட்டாக எழுதணும் அப்படின்னு இருக்காங்க. சித்திரமுத்திரன்னு சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த மண்டவோட உடச்சிங்கன்னா சூச்சர் இருக்குமா, அந்த மாதிரி எழுதுறாங்க அவங்க. ஏன் புரியும்படியாக மருந்து எழுத வேண்டியது தானே? இப்போ ஆர்டரே இருக்குது, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆர்டரே இருக்குது. அதனால் யாருக்கும் வந்து உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், என்ன நடந்திருக்குன்னு யாரும் சொல்கிறது இல்லை. டிரான்ஸ்பரன்சி மருத்துவ சிகிச்சையில் இல்லை. அடுத்தது தனியார் மருத்துவமனை வைப்பதற்கும், தனியார் மருத்துவமனையில் பணிபுரிவதற்கும், தனியார் கிளினிக் நடத்துவதற்கும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அலோவ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. ஸோ இதுக்கான அதனால வந்து சட்டங்கள் ஏற்கனவே இருக்கு. இதை நீங்க அமல்படுத்தி ஒன்று கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண. ஓகே, இப்போ கேரளாவில் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வைக்க முடியாது. கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் டாக்டர் தான். அது ரிசைன் பண்ணி போனால் நீங்கள் கிளினிக் வைக்க முடியும். ஈவன் சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் சர்ஜரி பண்ணுறாங்க கூட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண முடியும் சில கேசஸில். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கொள்கை அளவில் முடிவெடுங்க. அரசு மருத்துவராக மட்டும் இருங்க. நல்ல சேலரி வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன பாருங்க சம்பளம் 1,00,000 மேலே. என்ன ஒரு ப்ரொபேஷன் கொடுத்து நீங்கள் பர்மனெண்ட்டாக உங்களை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்னு ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாம் தெரியாது யாருக்கும், மற்ற உங்களுக்கு சொல்ல தெரியாது. சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணுவாங்க. எஸ்ஆர் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த 1 மாதத்துலேயே நீங்கள் காருக்கு லோன் போடலாம். 10 லட்ச ரூபா லோனில் கொடுத்துருவோம். வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாம், வீட்டை வாங்கிட்டு லோன் வாங்க. உங்களுக்கு வேற என்ன வேணும்? வீடும் கிடைக்குது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு காரும் கிடைக்குது, அப்புறம் பிஎஃப் ஜிபிஎஃப் ரிட்டையர் ஆனால் எப்படியும் ஒவ்வொரு டாக்டரும் 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா குறையாம பிஎஃப் ஜிபிஎஃப்லாம் வாங்குவாங்க கிராஜுவேட் எல்லாம். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், எப்படி பணியாற்றணும் யோசிங்க. வாங்குற சம்பளத்துக்கு வந்து ஒழுங்கா மனசாட்சியோடு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். தம்பையா இருந்தார், எத்தனையோ பேர் சொல்லலாம். காமேஸ்வரர் இருந்தார், லலிதா காமேஸ்வரர் இருந்தார், ஏஎல் முதலியார் இருந்தார். வி கேன் சே a lot. ரங்கநாதன் இருந்தார், பிரம்மானந்தன் இருந்தார், அடிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான். கொரோனாவில் எடுத்துங்க பிரதர், கொரோனாவில் வந்து கோடீஸ்வரன் ஆனது யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஆக்சிஜன் பெட்டுக்கு எத்தனை ரெக்கமெண்டேஷன் எத்தனை பைசா வாங்கினாங்க தெரியுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே? நானே சொல்வேன், ஐ கேன் சே கோடீஸ்வரனாலே டாக்டர்ஸ் மட்டும் தான் COVID-19. கொரோனாங்கிறதே இதில் பெத்தாலஜிலையும் கிடையாது, மைக்ரோபயாலஜியும் கிடையாது, ஃபார்மகாலஜியும் கிடையாது, எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட் சிலபஸ்லேயே கொரோனா கிடையாது. என்ன மருந்து கொடுத்தீங்க? எத்தனை பேர் போனோம்? போன வண்டி பைசா தான் வாங்கினீங்க. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு தானே வெள்ளை துணியை போட்டு கொண்டு வந்து போட்டீங்க. கொரோனா கோடீஸ்வரனானவன் டாக்டர்ஸு, மளிகை கடைக்காரன், காய்கறிக்காரன், பேக்கரிக்காரன், ஹோட்டல்காரன் தானே. ஆனால் அப்போ டாக்டர்ஸ் ஃப்ரீயாக ஒன்றும் சர்வீஸ் பண்ணல. அதனால் இவர்கள் செய்வது சேவை கிடையாது. ஒட்டுமொத்தமான கருத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற டாக்டர்களுக்கு வந்து ப்ளீசிங் பர்சனாலிட்டி சமீப காலமாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் சேவை பண்ணுறோம் அப்படிங்கிற கதையெல்லாம் பேசாதீங்க. சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து 10 பேஷண்ட்டை பார்க்க முடியும், 150 பேஷண்ட் பார்க்க முடியாதுன்னு அமலவர் பண்ணாதனும் ரவீந்திரநாத்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போயிருங்களேன். யங் டாக்டர்ஸ் வந்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு பணிச்சுமை ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் அமலவர் பண்ணான்னு பேசுகிறாரு. ஏதோ ஒரு ஆயுத எழுத்துல எழுதி பார்த்தோம், 9 பேஷண்ட் தான் இங்கிலாண்டில் பார்க்குறாங்கன்னா அங்கே மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் போடுறான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் கிடையாது. யூஎஸ் யூகேலாம் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும், கோர்ட் அவார்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி சட்டங்கள் இல்லை. ஸோ என்னுடைய கருத்துப்படி விக்னேஷ் என்ற ஒரு பொறியியல் பட்டதாரியை நீங்கள் ஆஸ்பர்லா, நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் எடுத்த ஹிப்போக்ராட்டஸ் ஓத், உங்களுடைய இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பிரகாரம் அவனை டீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது.
குற்றவாளியை ஆக்கி குற்றம் பண்ண வச்சதே டாக்டர் பாலாஜி தான். அதே மாதிரி குற்றம் பண்ண துணை புரிந்தவர் இந்த டாக்டருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லைப்பா, இதான் வந்து எஃபெக்ட் ஆச்சு, இதான் சைடு எஃபெக்ட் ஆச்சு, தூண்டி விட்டார் பாருங்க அந்த அடுத்த ஆன்காலஜிஸ்ட். ஓகே, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா இவங்க பொறுமையை கையாண்டால் தான் முடியும். பொறுமையை கையாளலான்னா மக்கள்லாம் ஒன்ஸ் மாதிரி இல்லைங்க. ஒரு காலத்தில் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரங்க் கால் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், பேஜர் இருந்தது, பெரிய பெரிய செங்கல் மாதிரி ஃபோன் இருந்தது. இன்றைக்கெல்லாம் ஒரு செகண்டில் போயிடுதுங்க, ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ இந்த வழக்குலேயே வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணணும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் கைப்பற்றணும். இவங்க அம்மா கொடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். எத்தனை விசிட் வந்தாங்க, எத்தனை தடவை அவங்க அம்மாவை செக் பண்ணாங்க, ஒழுங்காக அவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணாங்களா இல்லையா, ஒழுங்காக வந்து அப்சர்வ் பண்ணாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியும். இதை இறந்து போனான்னு சொல்கிறீங்க இல்லையா, அவன் இந்த டாக்டர் ஸ்ட்ரைக்கால தான் அவங்க எங்கள் அம்மா அவங்க யார் போனான், விக்னேஷ் இன்னொரு பையன் போனான் போல், விக்னேஷ்ன்ற பையன் அப்படின்னு சொல்லி அவன் காம்பன்சேஷன் கேட்டு அவன் உண்மையிலேயே ஃபேமிலி சைட் சொல்கிற காரணமும் அதுதான். அவங்க உண்மையிலேயே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னா காம்பன்சேஷன் கேட்கணும். இதனால் வந்து தான் பார்த்துட்டு தான் போச்சிருப்பாங்க, ரெஸ்கியூ ரெக்கவர் ஆகிருப்பாங்க, ரெக்கூபரேட் ஆகிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக்னால தான் அந்த விக்னேஷுடைய இந்த கல்லீரலுக்கு எதுக்கோ போனான் ஸ்டோன்ஸு உயிர் போச்சு. அதனால் தமிழக அரசு வந்து எனக்கு 1 கோடி ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிட்டு அது ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் வந்து எப்படி நான் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். நிறைய இன்புட்ஸும் கொடுத்துருக்குறீங்க, மக்களுக்கும் சரி டாக்டர்ஸுக்கும் சரி, சட்ட ரீதியாக அப்படிங்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆல் டாக்டர்ஸை கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து வானத்துலேருந்து குடிச்ச ஒரு படிப்பு கிடையாது. ஒன்ஸ் +2 மார்க்கு, இப்போ நீட்டு, ஒரு 4 வருஷம் படிக்கிறீங்க, 1 வருஷம் சிஆர்ஆர், அவ்வளோதான் ஒரு ஸ்டேட்டஸ். ஒரு டாக்டர்னு ஒரு அது சாஸ்கோவை போட்டு போயிட்டுருக்கீங்க, ஒயிட் கோட்டை போட்டு போயிட்டுருக்கீங்க. அதனால் நான் கவர்மெண்ட் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கும் வந்து அவங்க இந்த பணிச்சுமையினாலேயோ இல்லை நம்ம ஃப்ரீ, அதாவது கவர்மெண்ட்டில் அள்ளி கொடுக்குற பைசா அவங்களுக்கு தெரியல, என்ன இவங்க நீங்கள் தனியார் கிளினிக் வைக்க அலோவ் பண்ணிடுறீங்க பாருங்கள். டோக்கன்லாம் 500 ரூபா 1000 ரூபா, 100 டோக்கன் ஒரு நாளைக்கு என்னாச்சு, 100 டோக்கனுக்கு 500 ரூபா போடுங்க என்னாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ரெப்பு அள்ளி விட்டு கொடுக்குறான். ஒரு காலத்தில் இதெல்லாம் சொன்னால் உண்மையை பேசினா கசக்குங்க, டிஃபார்ம் முடித்து ஃபார்மசி கவுன்சிலில் ஃபார்மசிஸ்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மெடிக்கல் ஷாப் வைப்பான். இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? சர்ஜிக்கலில் போய் பாருங்கள், ஒரு சிரிஞ்சோட விலை ₹1.25. ஒரு சிரிஞ்சோட விலை உள்ளது ₹1.25. நான் சொல்கிறது டிஸ்கார்ட் மாதிரி சிங்கப்பூரில் ஒரு சிரிஞ்சு, டிஸ்போவான்லாம் 60 பைசா ஒரு சிரிஞ்சு. எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க? ஒரு ட்ரிப் கொடுக்குறீங்கல்ல, 8 ரூபா 10 ரூபா தான். எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த ஐவி செட்டு போடுறீங்கல்ல, இந்த ஐவி செட்டு 12 ரூபா ஒரு செட்டு. பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று போடுவீங்க, ஐவி செட்டுக்கு சின்னதாக ஒன்று போடுவீங்க, பட்டர்ஃப்ளை நீடில்னு ஒன்று போடுவீங்க, அது வந்து 8 ரூபா 10 ரூபா தான். நீ எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க யோசிங்க. டோர்னிகெட்னு ஒன்று போடுவீங்க, வெறும் 15 ரூபா. அது இதெல்லாம் பேசிட்டு போனால் கசக்கும் உங்களுக்கு உண்மையை சொன்னால். ஆனால் அவ்வளவு வியாபாரம் பாருங்க. நீங்கள் ஒரு லேபுக்கு அனுப்பிங்கன்னு வச்சுங்க, எல்லாம் எடிட் பண்ணாமல் போடுங்க, மக்களுக்கு அப்போ தான் தெரியும். எடிட் பண்ணிடாது, எனக்கு எவன் கமெண்ட்ஸ் எவ்வளோ எப்படினாலும் போட்டு போகிறான், போட்டுருவார் போட்டுட்டும் புதிவாறு தூட்டட்டும் என் கடன் சட்டப்பணி செய்து கிடப்பது. உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சீமான் அவரை கொஞ்சம் அவரை ஃபாலோ பண்ணணும், உண்மையை தான் அவர் பேசுவார், ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாவோட தான் அவர் பேசுவார். யோசிங்க, ரேடியாலஜி நீங்கள் எஸ்ஏ அனுப்புகிறீங்க, ஒரு மாதத்துக்கு வந்து 100 எஸ்ஏ அனுப்பிச்சேன்னு வச்சுக்கிங்க, 40% உங்களுக்கு வந்துடும். லேபுக்கு அனுப்புகிறீங்க, லேபுக்கு பிளட்டு யூரின்னு கல்ச்சர் மண்ணாங்கட்டி தெருப்பு எல்லாத்தையும் அனுப்புகிறீங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸ்கேனெல்லாம் வந்து 40%. 6000 ரூபா உங்கள்கிட்ட ஸ்கேன் வாங்கி ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே 40% உங்களுக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து தனியார் மருத்துவர்கள் கோடி கோடியாக வாங்கிட்டு எம்பிபிஎஸ் அட்மிஷன் போடுறானே அப்படிங்கிறதான் நீட்டுங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரிலாம் இந்தளவுக்கு கொள்ளையடிக்க முடியல. அண்டர்ஸ்டாண்ட்?
ஸோ சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிது. 10 பேஷண்ட் 100 பேஷண்ட் 1000 பேஷண்ட்டை பார்த்து நீ கற்றுக்கிட்டா தான் நீங்கள் பெரிய டாக்டர் ஆக முடியும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட்டுங்கிறவன் யார்? இப்போ எங்களுக்கு கிளைண்ட் வந்து பே மாஸ்டர், கிளைண்ட் தான் எங்களுக்கு பே மாஸ்டர் அட்வொகேட்டுக்கு. அப்போ டாக்டருக்கு வந்து பேஷண்ட்டு தான் காடு, டாக்டர் காடு கிடையாது. இறைவன்னா பேஷண்ட்டு தான் காடு. அதனால் மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் தனக்கு கொடுத்த பணி அப்படிங்கிறது அரசு சம்பளத்தில் வாங்கக்கூடிய பணி. லீகலி பவுண்டட் டியூட்டி டெர்லிஷன் பண்ணாமல் கடமை உணர்வோடு கருணையோடு இருந்தால் விக்னேஷ் மாதிரி ஒரு உடனடி குற்றவாளிகள் உருவாக மாட்டார்கள். ஓகேங்க சார். ஸோ இந்த மெசேஜஸ் வந்து டாக்டர்ஸ்க்கும் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கும் அண்ட் மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு இப்போ நம்பலாங்க சார். ஸோ இப்போ வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் சட்ட ரீதியான தகவல்களையும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச்.